அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, மகாலட்சுமிக்கு உகந்த நாள். இது பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் பூத்தது, மாடி தோட்டத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சாமிக்காக வைக்கிறதுக்காக. அவசரத்தில் தரையிலே வச்சுட்டேன், தட்டில் கூட வைக்க முடியல. இது முல்லைப்பூ பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. நம்மளுடைய நிலத்தில் செடி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. கோல்ட் ஆகிட்டுருக்கு, அந்த மழையிலேருந்தே உடம்பு முடியல. மகாலட்சுமிக்கு வந்து படம்லாம் தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. அடுத்தது பூஜை வேலை எல்லாமே இன்றைக்கி காலையில் தான் பார்த்தேன். நான் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சேன். நேற்று வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருந்தேன். ஈவினிங் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால் காலையில் எழுந்திரிச்சு தான் எல்லாமே செய்ய வேண்டியதாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா 2 குத்து விளக்கு புதுசாக இப்போ தான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. எடுத்து இப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஆல்ரெடி பழசு ஒன்று இருந்தது, அதை எடுத்துகிட்டு இது அன்னம் பறவை போட்டது நல்லா இருந்தது அப்படின்றதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கேன். முருகருக்கும் அலங்காரம் பண்ணியாச்சு. இன்றைக்கி சஷ்டியோன்னு சொன்னாங்க, ஆனால் பஞ்சமின்னு தான் போட்டிருக்கு. பஞ்சமி திதி அப்படின்னு தான் போட்டிருக்கு, ஆனால் சஷ்டியும் போட்டிருக்கு. சரி, முருகருக்கும் அபிஷேகம் பண்ணிடலாம், முருகருக்கும் பூஜை பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக பண்ணேன். நான் சிலை வாங்கி வச்சு அபிஷேகம் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன். நான் ஆசையாக இருக்குது. அது முருகர் எப்போ வந்து எனக்கு வந்து இது பண்ணுறாருன்னு தெரியல. அவருடைய கருணை இருந்தால் தானே, அவரை நினச்சா தானே எல்லாமே நடக்கும். அது எப்போ என்கிட்ட அவர் வராருன்னு தெரியல. இப்போதைக்கு ஃபோட்டோ மட்டும் வச்சு தான் பூஜை பண்ணிகிட்ருக்கிறேன் நான். இது வந்து பெரிய மகாலட்சுமி படம், இந்த வெறும் மகாலட்சுமி மட்டுமே இருக்கும். இது என்னால் வந்து கையில் ஃபோன் வச்சுட்டே வீடியோ எடுத்துக்கிட்டே என்னால் பூஜை பண்ண முடியல, பூ கூட வைக்க முடியல. அது கொஞ்சம் அப்படி இப்படி தான் போயிட்டுருக்கு, தப்பாக எடுத்துக்காதீங்க. அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதை கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன். அடுத்தது இது பாருங்கள், ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு ஃபேஸ் கரெக்டாக தெரியுது தெரியல அந்த மாதிரி போயிட்டுருக்கு. பையன் ஸ்கூல் கிளம்பியாச்சு, நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கேன். அதுதான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. உடம்பு ரொம்ப முடியல. அதனாலே ஒரு 4 நாளாக வீடியோ எதுவுமே போடாமல் இருந்தேன், ஷார்ட்ஸ் வீடியோ எதுவுமே போடாமல் இருந்தேன் நான். இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்குது. சரி, விளக்கும் வேறு புதுசாக எடுத்து வச்சு பூஜை பண்ண போகிறோமே அப்படின்றதுக்காக காலையிலே 6 to 7 சுக்கிர உரையிலே பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு எந்திரிச்சு அவசர அவசரமாக செஞ்சுட்டு இருந்தேன். இது வந்து சிறுவாபுரி முருகர். சிறுவாபுரிக்கு வந்து ஒரு 6 வாரம் போயிருந்தேன் நான். அப்போது எடுத்தேன், ஒரு மே மாதத்தில் போயிருந்தேன். ஏன்னா ஸ்கூல் லீவ் இல்லையா பசங்களுக்கு, அதனால் போயிருந்தேன் நான். அப்போ எடுத்தது இது சிறுவாபுரி முருகர். அப்புறம் வந்து நடுவீட்டில் வந்து உப்பு பேக்கெட் வாங்கி வச்சு, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால் உப்பு பேக்கெட் வாங்கி வச்சு பூஜை பண்ணேன். அதை வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி மேலே மட்டும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன் நான். அங்கே வந்து நடுவீட்டில் வந்து அந்த உப்பு பேக்கெட் பக்கத்தில் ஒரு மண் விளக்கு, அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வச்சுருக்கேன் விளக்கேற்றுறதுக்கு. யார் யாரெல்லாம் சஷ்டி விரதம் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். யார் யாருக்கெல்லாம் நினச்சது நிறைவேறிச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பூஜை பண்ணுவீங்க, சஷ்டி பூஜை எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் எனக்கு ரொம்ப நாள் ஆசை, முருகர் எனக்கு எப்போ கை கொடுக்குறாருன்னு தெரியல, சிலை வாங்கி வச்சு பூஜை பண்ணுறதுக்கு. அது வந்து என்றைக்கு நிறைவேறும்னு தெரியல. என் ஆசை நிறைவேறணும்னு நீங்கள் வந்து கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நானும் ரொம்ப நாளாக யோசிச்சுட்ருக்கிறேன், முருகரை வர வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அதை பாருங்கள், கேமரா கட் பண்ணிவிட்டு தான் நான் விளக்கேற்ற முடிஞ்சது. விளக்கேற்றிட்டா இப்படி தான் இருக்கும் எங்கள் பூஜை ரூம். எங்களுடைய பூஜை ரூம் வந்து கொஞ்சம் சின்ன பூஜை ரூம். இது கபோர்டில் தான் வச்சுருக்கேன் நான். பூஜை ரூம் தனியாலாம் கிடையாது, கபோர்டில் தான் வச்சுருக்கேன். வெள்ளிக்கிழமைன்றதுனால சாம்பிராணி தூபம் போட்டேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போடணும் இல்லையா சாம்பிராணி தூபம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கப் சாம்பிராணி தான், நெருப்புலாம் போட்டு போடல. கப் சாம்பிராணிலேயே சாம்பிராணி நல்லா நுணுக்கி அது மேலே வச்சுட்டு, அது நல்லா ஸ்மெல்லும் நல்லா இருக்குது, இதுவாகவும் இருக்குது, புகையும் நல்லா வருது. அதனால் அது மேலே சாம்பிராணி நல்லா நுணுக்கி, நம்ம கட்டி சாம்பிராணியை நல்லா நுணுக்கி அதில் போட்டுட்டு அதை தான் வீடு ஃபுல்லாக காமிச்சேன் நான். முருகருக்கு வந்து நான் இது தான் வச்சுருக்கேன், காஞ்சி திராட்சை வச்சுருக்கேன் பிரசாதமாக. முருகர்கிட்ட வந்து ஒரு நெய் ஊற்றி ஓம் விளக்கு, அது வந்து அந்த ஓம் விளக்கை வந்து கார்த்திகேய மெட்டர்ஸில் வாங்கினேன் நான். 1 இயருக்கு ஆகிடுச்சு அதை வாங்கி. அந்த இது அதில் வாங்கி இப்போ அடுத்தது அங்கே தான் வாங்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். முருகருடைய சிலை, அப்புறம் அபிஷேகம், அந்த முக்கால் லீவ் வச்சு பண்ணுவாங்க இல்லையா,
அபிஷேகம் பண்ணுறதுக்கு, அது அபிஷேகத்தட்டு அதெல்லாம் சரி வாங்கி நம்ம வந்து முருகருக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்ட்டு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டு பூஜை ரூம் எப்படி இருக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சஷ்டி நினச்சி தான் நான் பூஜை பண்ணிகிட்ருக்கிறேன். இல்லைன்னா யாரும் என்னை தப்பாக பேசாதீங்க. ஏன்னா சஷ்டியும் போட்டிருக்கு, பஞ்சமியும் போட்டிருக்கு. சஷ்டி நினச்சி தான் நான் முருகருக்காக இருக்கேன். நான் இன்றைக்கா நாளைக்கான்றது யாராச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணுறேன். இப்படி தான் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியாது. நம்ம மனசுக்கு எப்படி வருதோ, நமக்கு எது திருப்தின்னு தோணுதோ, நமக்கு எது சந்தோஷம்னு தோணுதோ அந்த மாதிரி பூஜை பண்ணுறாரு. அந்த மாதிரி தான் நான் பூஜை பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணி பூஜை பண்ணணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்றது தெரியல எனக்கு. வெள்ளிக்கிழமை இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணால் எனக்கு நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. எங்கள் வீட்டு பூஜை ரூம் எப்படி இருக்குது, சின்னதாக தான் இருக்கும். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். என் வீடியோஸ் பாருங்கள். என் வீடியோஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லா புகழும்